அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரமலான் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்துல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்மளோட விதிய மாத்தி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த 3 அமல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 3யுமே சேர்த்து ஒண்ணா தான் செய்யணும், பிரிச்சு செய்யக்கூடாது. எப்பவுமே நம்ம 3 அமல் சொல்லுவோம். 3ல ஏதாவது 1 செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்றைய தினம் இந்த 3 அமலையும் சேர்த்து தான் நம்ம செய்யணும். அப்படி இந்த 3 அமலையுமே நம்ம இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா, இதற்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட வாழ்க்கையின் லட்சிய கனவுகளை இது நிறைவேற்றும். நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. எல்லாருமே அத நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்களுடைய ஆசைகள், ஒவ்வொருவருடைய தேடல்களும் வேறு வேறு. அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன பெரிய லட்சிய கனவு இருந்தாலும், இந்த அமல இன்றைய தினம் நீங்க முடிச்சுக்கோங்க. ஏன்னா, இன்றைய தினம் நமக்கு திரும்ப கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ். போன ரமலான்ல இருந்த எத்தனையோ நபர் இந்த ரமலான்ல இல்ல. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான அடையக்கூடிய பாக்கியத்த கொடுத்ததுக்கே நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தணும். அதுவும் இதுபோல ரமலான்ல இருக்கக்கூடிய ஜுமாவுடைய தினம் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். இந்த நாள்ல இதுபோல விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த அமல்கள செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும். எனவே உங்களோட லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த வருஷத்துல வேலை தேடிட்டு இருக்கேன் கிடைக்கணும். வாழ்க்கைய தேடிட்டு இருக்கேன் கிடைக்கணும். வாழ்க்கை துணைய தேடிட்டு இருக்கேன் கிடைக்கணும். குடும்பத்துக்குள்ள நிம்மதிய தேடுறேன் கிடைக்கணும். நல்ல ஆரோக்கியத்தை கேட்கிறேன் கிடைக்கணும். நல்ல ஈமான கேட்கிறேன் கிடைக்கணும் அப்படின்னு உங்களோட லட்சிய கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இந்த 3 அமலையும் இன்று அசருக்கு நீங்க முடிச்சுக்கோங்க. அசருக்கு ஓதுனீங்க அப்படின்னா, மக்ரிபுக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு அத நசீபாக்கி தந்துருவான். இன்ஷா அல்லாஹ். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த அமல இன்றைக்கு செஞ்சுட்டு நீங்க கேட்கக்கூடிய துஆ நீங்களே மறந்துட்டாலும் இந்த வருஷத்துல அது உங்களுக்கு கபூல் ஆகும். அந்த அளவு ஒரு சிறந்த ஒரு அமல தான் நான் சொல்லப் போறேன். இப்ப அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கலிமா, ஒரு ஸலவாத், ஒரு சிறந்த திக்ரு. முதல்ல கலிமா என்ன அப்படின்னா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லிம். கலிமாவிலேயே சேர்ந்து ஒரு ஸலவாத்தும் வருது. இத 3 தடவை நம்ம ஓதிக்கணும். அடுத்தது இரண்டாவது ஒரு சிறந்த ஸலவாத். இது ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதக்கூடிய ஸலவாத் அப்படின்னு சொல்லப்படுது. ஸலவாத்துல்லாஹி தஆலா வ மலாயிகத்திஹி வ அன்பியாயி வ ரசூலிஹி வ ஜமீஇ ஹல்கிஹி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் அலைஹி வ அலைஹிமுஸ் ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களின் எண்ணிக்கையின் அளவும், அவனுடைய நபிமார்களுடைய எண்ணிக்கையின் அளவும், இன்னும் அவனுடைய ரசூல்மார்களுடைய எண்ணிக்கையின் அளவும், இன்னும் அவன் படைத்த அனைத்தின் எண்ணிக்கையின் அளவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும், அவர்களை சார்ந்த அனைவரின் மீதும் ஸலவாத்தையும், இன்னும் ரஹ்மத்தையும், பரக்கத்தையும் பொழிவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய அழகான ஒரு ஸலவாத். இது ரொம்ப உன்னதமானது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்க ஓதக்கூடிய ஒரு சிறந்த ஸலவாத் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸலவாத்தை இன்றைய தினம் நீங்க 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது ஒரு திக்ரு. சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்ட ஒரு குட்டி ஸலவாத். யா அஹது யா சமது ஸல்லி அலா முஹம்மத். இந்த திக்ர நம்ம 1000 முறை ஒரு இருப்புல ஓதணும். ரொம்ப சின்ன ஒரு திக்ரு தான். அல்லாஹ்வினுடைய பெயர் தான் இருக்கு. ஒரு இருப்புல உட்கார்ந்தா ஓதிரலாம். கண்டிப்பா இன்றைய தினம் இதற்கு நேரம் ஒதுக்கி நீங்க இந்த 3 அமலையும் நீங்க முடிச்சிருங்க. அஹத் அப்படின்னா ஒருவன், சமத் அப்படின்னா தேவையற்றவன் அப்படிங்கிற இந்த அழகான 2 திருநாமங்கள் நம்மளோட இந்த வருஷத்தின் தேவைகளை பூர்த்தியாக்கும். அதனால இதை ஒரு இருப்புல 1000 தடவை நீங்க முடிச்சிருங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் கேளுங்க. எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், எவ்வளோ நோய் இருந்தாலும், என்ன விஷயத்திலிருந்து நீங்க வெளியேறணும்னாலும் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் நீங்க கேளுங்க. இந்த வருஷத்துல எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா தேவைகள் எதுவுமே மிச்சமில்லாத அளவுக்கு இந்த அமலின் பரக்கத் கொண்டு எல்லா தேவையுமே அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவான். ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்க
லேட்டாக தான் பார்க்குறீங்க, அசர் தொழுகையை தாண்டி தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக எல்லா நேரத்துலையுமே நம்ம ஓதலாம். ஆனால் இன்றைய ஜுமாவுடைய அசருக்கு ஓதுறது துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய ரஹ்மத்தான நேரம். அந்த நேரத்தில் ஓதுனா கூடுதல் சிறப்பு. உடனே நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படும். இதை எந்த நேரத்தில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு இரவு வரைக்கும் செய்யலாம், அல்லது நாளைக்கு தான் இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கும் செய்யலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. ரொம்ப உன்னதமான ஒரு அமல். 3லையுமே செலவாத் சேர்ந்து இருக்குது. கலிமாவிலையும் செலவாத் இருக்குது, திக்ர்லேயும் செலவாத் இருக்குது. ஒரு சிறந்த செலவாத்தையும் நம்ம ஓதுறோம். அதனால பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையின் லட்சிய கனவுகள் அனைத்தையுமே இந்த அற்புதமான அமலை கொண்டு அல்லாஹ் தாலா கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்புகளான அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் இன்னும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வாங்கினவங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு. அதனால் வாங்கினவங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிதாப் வேணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காமல் உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வஜீஃபாக்களுமே இருக்குது. இது போல் கிதாப் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சர்லேயும் இது போல் வருமானா தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் இது அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு கிதாப். ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான் இந்த கிதாப். எனவே யோசிக்காமல் ஆர்டர் போட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.